இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலேன் என்று வருந்தி பாடியிருக்கிறார். இது அவருடைய வரி, தாயுமான சாமியினுடைய வரி. என் நேற்று செய்த புண்ணியத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு இன்னும் இதை விட நல்ல புண்ணியம் பண்ணுன்னு நினைக்கிறத விட்டு போட்டு நாம் அதுக்கு மாறானவற்றை பண்ணினால் என்ன வாய்க்கும்? அருமைப்பாடுடைய பிறவியை இழக்கின்ற வாய்ப்பு கிடைச்சு. தாயத்தை எடுத்து உருட்டோம்னா அதிகபட்சமா 12 விழுகும். ஆனா குறைந்தபட்சம் அப்ப 1/12 12 வாய்ப்புல ஏதேனும் ஒண்ணு விழும் அல்லவா? அது மாதிரி தானுங்க 1/84 லட்சம். இன்னைக்கு தேவாரம் படிக்கிற வாய்ப்பை இழந்துட்டோம், இந்த திருமுறை பாடுகிற வாய்ப்பை இழந்துட்டோம், பூசை பண்ற வாய்ப்பை இழந்துட்டோம்னா மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு 84 லட்சம் முறை செத்து பிறந்து வரும்.